நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தியாசிரியர் A.K.M. பிள்ளை. வாசிப்பவர் அகமது எம் நசீர். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான மாநாடு அமெரிக்காவில் வருட நடுப்பகுதியில் இடம்பெறவுள்ளது. 1,82,000 அஸ்விஸ்ம பயனாளிகளுக்கு அடுத்த வாரம் வங்கிக் கணக்கில் நிதி வைப்பீடு. நெல் கொள்வனவு நடவடிக்கை புதன்கிழமை மீண்டும் ஆரம்பம். சொந்த இடங்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் திரும்புவதற்கு விசேட போக்குவரத்து ஏற்பாடு. இஸ்ரேல் படையினர் காசாவில் 189 நாட்களாக மேற்கொண்டு வருகின்ற தாக்குதலில் 33,686 பேர் உயிரிழப்பு, 76,309 பேர் காயமடைந்துள்ளனர். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான நடத்தப்படுகின்ற வருடாந்த மாநாட்டின் கடன் மறுசீரமைப்பு ஏற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நாளை பேச்சுவார்த்தை ஆரம்பமாக உள்ளது. பங்குடைமை மற்றும் இணக்கப்பாடு உள்ளிட்டவற்றில் இலங்கைக்கு மிகவும் திருப்தியான பொருளாதார வளர்ச்சியினை எட்டுவதற்கு தேவையான விடயங்கள் இந்த மாநாட்டில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டில் நாடு எதிர்கொண்ட வரலாற்றிலேயே மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் ஏனைய சர்வதேச பங்குடைமையாளர்கள் வழங்கிய ஒத்துழைப்பின் காரணமாக தற்பொழுது பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அடைய முடிந்துள்ளது. நாளாந்தம் மாறிவரும் சர்வதேச பொருளாதார மற்றும் அரசியல் சூழல்களினால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கு நாடு என்ற ரீதியில் செயல்பட வேண்டும் என்றும் ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதற்காக சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்டவற்றுடன் இணக்கப்பாட்டுடன் செயல்படுவது முக்கியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 1,82,140 குடும்பங்களுக்கு மேலும் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழான பயன்கள் எதிர்வரும் வியாழக்கிழமை வழங்கப்பட உள்ளது. இவர்களுக்கான கொடுப்பனவு அன்று வங்கியில் வைப்பு செய்யப்படும். மேன்முறையீடு மற்றும் எதிர்ப்பினை கவனத்தில் கொண்ட பின்னர் இவற்றை பயனாளிகளுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக மொத்த அஸ்வசும பயனாளிகளின் எண்ணிக்கை 18,54,000 ஆகும். இதற்காக அரசாங்கம் 58 பில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட தொகையினை ஒதுக்கீடு செய்துள்ளது. அஸ்வசும இரண்டாவது கட்டத்தின் கீழ் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 2,86,000 விண்ணப்ப பயனாளிகள் இந்த கட்டமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இதற்கான தொகை மதிப்பீட்டு நடவடிக்கைகள் மே மாதத்தில் ஆரம்பிக்கப்படும். அஸ்வசும சேமநல பயனாளர்களுக்கான வேலை திட்டத்தில் 24 லட்சம் குடும்பங்களை உள்வாங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் புதன்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று நெல் சந்தைப்படுத்தல் சபை அறிவித்துள்ளது. புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு நெல் கொள்வனவு செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. நாடு முழுவதிலும் உள்ள 37 களஞ்சிய சாலைகளில் நெல் கொள்வனவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சபையின் தலைவர் புத்திக இத்தமல்கொட எமது நிலையத்திற்கு தெரிவித்தார். 30 லட்சம் கிலோகிராமிற்கும் மேற்பட்ட நெல் இதுவரையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. புத்தாண்டு காலப்பகுதியில் நெல் கொள்வனவுக்கான களஞ்சிய சாலையை திறந்து வைப்பதனால் ஏற்படுகின்ற விரயத்தினை தவிர்க்கும் நோக்கிலேயே நெல் கொள்வனவு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. நெல்லுக்கான நியாயமான விலையினை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயின் தம்மிடம் இருக்கின்ற நெல்லை நெல் கொள்வனவு சபையிடம் வழங்குமாறும் சபையின் தலைவர் விவசாயிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புத்தாண்டு காலப்பகுதியில் சொந்த இடங்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் திரும்புவதற்காக இன்று தொடக்கம் போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான சபையின்
தலைவர் சசி வெல்கம கருத்து தெரிவிக்கையில், மாகாண அதிகாரிகள் இது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பஸ் தொடர்பாகவும் பயணிகள் எதிர்நோக்குகின்ற சிரமங்கள் குறித்தும் 1955 என்ற துரித தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தொலைபேசி அழைப்பு 24 மணித்தியாலங்களும் செயல்படும். இதேவேளை ரயில்வே திணைக்களம் மலையக, கரையோர மற்றும் ஏனைய பாதைகளில் விசேட ரயில் சேவைகளை முன்னெடுத்துள்ளது. பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி நாளை விசேட ரயில்கள் பல சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. பெலியத்தையில் இருந்து கொழும்பிற்கும், கண்டி மற்றும் காலியில் இருந்து கொழும்பிற்கும் விசேட ரயில் சேவைகள் இடம்பெறவுள்ளன. பொதுவான ரயில் சேவைகளுக்கு மேலதிக ரயில் சேவைகளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். பாடல்களை தெரிவுபடுத்தி சமூகத்தின் மத்தியிலே வெளியிடுவது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதான பத்திரன இது குறித்து எமது நிலையத்திற்கு தெரிவிக்கையில், அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவின் ஆலோசனைக்கு அமைய விசாரணைகள் நடத்தப்படுவதாக கூறினார். ரோஹண பெத்தகே பாடிய புத்தாண்டு பாடல் இவ்வாறு தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது சமூக ஊடகங்கள் ஊடாக ஒருவரால் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த விடயங்களை கண்டறிந்து அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்குமாறும் தொலைத்தொடர்பு ஒழுங்குறுத்தினர் ஆணைக்குழுவிற்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடற்படையினர் தெற்கு கடல் பகுதியிலே மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது கைப்பற்றப்பட்ட ஒரு தொகை போதைப் பொருளின் பெறுமதி 380 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டிற்கு வந்த 2 வள்ளங்களில் 200 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. அதன்போது கடற்படையினர் அவற்றை கைப்பற்றியுள்ளனர். இந்த வள்ளங்கள் மற்றும் போதைப் பொருள் காலி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியாந்த பெரேரா நேற்று இவற்றை பார்வையிட்டார். 10 சந்தேக நபர்கள் இது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினர் இந்த வருடத்தில் இதுவரையில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 930 கோடி ரூபாவிற்கும் மேற்பட்ட பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. முன்னணி போதைப்பொருள் செயல்பாட்டாளர்களின் உதவியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. அவரிடமிருந்து ஒரு தொகை போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. யுக்திய என்ற போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ராகம கல்வல வத்த என்ற இடத்தில் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இவர் கைது செய்யப்பட்டார். மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். யுக்திய என்ற போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 325 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 பெண்கள் உள்ளடங்கியுள்ளனர். 12 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 9 பேர் தொடர்பில் அவர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல பிரதேசங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 3 உயிரிழந்திருப்பதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. நிவித்திகல, மேரியல்ல தோட்டம், ஹிங்குருகாவ மற்றும் திசமஹாராம ஆகிய பகுதிகளில் இந்த விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இறந்தவர்களில் 16 வயதுக்குட்பட்ட ஒருவரும் இடம்பெற்றுள்ளார். அரிசி இறக்குமதிக்கு எவ்வித அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். சுற்றுலா ஹோட்டல்களுக்காக மாத்திரம் பாஸ்மதி அரிசியினை பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு குறித்து அவிசாவளியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம்
அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியிருந்தது. இதன்போது சில தினங்களுக்கு பின்னர் துறைமுகத்தில் ஒரு தொகை அரிசி இருந்தது என்றும் அதனை விடுவிப்பதற்கு ஒரு வார காலம் வழங்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வீதி விதிமுறைகளை மீறுகின்ற பஸ் சாரதிகள் குறித்து அறிவிப்பதற்கு துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 1955 என்ற துரித தொலைபேசி இலக்கம் 24 மணித்தியாலங்களும் செயல்படும். பஸ்ஸினால் ஏற்படுகின்ற விபத்துக்களை குறைப்பதற்காக உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளை தெளிவுபடுத்துவதற்கும் ஆணைக்குழு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. info@ntc.gov.lk எனும் மின்னஞ்சலுக்கு 0112-503-725 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பாவனையாளர்களின் உரிமைகள் தொடர்பில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்களின் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மதிப்பளிப்பதில்லை என பரவலாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விசேடமாக வெள்ளவத்தை பகுதியில் உள்ள புடவை மற்றும் சில்லறை வர்த்தக நிலையங்களில் இவ்வாறான குறைபாடுகள் இடம்பெற்று வருவதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புடவை கடைகளில் பாவனையாளர்கள் கொள்வனவு செய்வதற்கு முன்னரே இவற்றினை நிச்சயம் நீங்கள் வாங்குவீர்களா என்றால் பாருங்கள் என்று ஊழியர்கள் சிலரும் குறிப்பிடுவதாக இவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இதனால் அந்த வர்த்தக நிலையங்களுக்கும் சில்லறை நிலையங்களுக்கும் ஏற்படுகின்ற பாதிப்பு குறித்து உரிமையாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இது தொடர்பாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். காசாவில் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 33,686 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து காசா சுகாதார அமைச்சு நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதலில் 52 பேர் உயிரிழந்துள்ளனர். 95 பேர் காயமடைந்துள்ளனர். இத்துடன் இந்த பகுதியில் இஸ்ரேல் படையினர்கள் 189 நாட்களாக இந்த தாக்குதலை நடாத்தி வருகின்றனர். இஸ்ரேலின் குண்டுவீச்சில் இதுவரையில் 76,309 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி நடிகர் சல்மான் கான் வீட்டில் முன்பு இன்று அதிகாலையிலே துப்பாக்கிச் சூடு ஒன்று இடம்பெற்றதாக அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மும்பையில் பந்த்ரா பகுதியில் அமைந்துள்ள நடிகர் சல்மான் கான் வீட்டிற்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சல்மான் கானுக்கு I+ என்ற இந்திய பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்பு வழங்கி வருகின்றது. இந்த நிலையில் இந்த துப்பாக்கிச் சூடு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. துப்பாக்கிச் சூட்டில் எவருக்கும் காயமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை அந்த நாட்டின் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அபிவிருத்தி செய்திகள். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சுவாச சத்திர சிகிச்சை பிரிவின் அதிநவீன சிடி ஸ்கேன் இயந்திரம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஒத்துழைப்புடன் இந்த இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். இதற்கென 220 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். 2024 லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் வெளிநாட்டு வீரர்களை உள்வாங்குவதற்கான
பதிவு செய்யும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 26ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ளது. 2 பிரிவுகளின் கீழ் இந்த பதிவுகள் இடம்பெறவுள்ளன. இந்த போட்டித் தொடர் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாகும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இந்த ஆண்டின் முதல் காலாண்டு பகுதியில் நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவைத் துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. புத்தாண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற கோரிக்கைகளுக்கு அமைவாக தயாரிப்பு அதிகரித்தமையே இதற்கு காரணமாகும் என்று மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. வட்டி வீதம் குறைக்கப்பட்டமை, சேவைத் துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதிகரிப்பு ஆகியவற்றின் பங்களிப்பே இந்த வருடத்தின் முதல் காலாண்டு பகுதியில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். அதிவேக நெடுஞ்சாலையில் கடந்த 3 தினங்களுக்குள் 12 கோடி ரூபாவிற்கு மேற்பட்ட வருமானம் கிடைத்துள்ளது. இந்த காலப்பகுதியில் 3,66,000 வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்துள்ளன. எதிர்வரும் சில தினங்களில் இந்த வருமானம் மேலும் அதிகரிக்கலாம் என்று அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பராமரிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை. நாட்டின் மேல் சப்ரகமுவா, தென், மத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் சபரகமுவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்தந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என்றும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான மாநாடு அமெரிக்காவில் வருட நடுப்பகுதியில் இடம்பெறவுள்ளது. 1,82,000 அஸ்வசும பயனாளிகளுக்கு அடுத்த வாரம் வங்கிக் கணக்கில் நிதி வைப்பீடு. நெல் கொள்வனவு நடவடிக்கை புதன்கிழமை மீண்டும் ஆரம்பம். சொந்த இடங்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் திரும்புவதற்கு விசேட போக்குவரத்து ஏற்பாடு. இஸ்ரேலிய படையினர் காசாவில் 189 நாட்களாக மேற்கொண்டு வருகின்ற தாக்குதலில் 33,686 பேர் உயிரிழப்பு, 76,309 பேர் காயமடைந்துள்ளனர். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.